ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நேற்று வந்து ஆகஸ்ட் 15 நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து கள்ளக்குறிச்சி 20க்கு மேலே, விழுப்புரம் வந்து 31க்குள்ளே, அதாவது ஆகஸ்ட் 31க்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆடியோ ப்ரூஃபோடு போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆடியோ கேட்கலன்னா அதை கேளுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஆடியோ இருக்குது, அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் மந்தோட ஜிஓ முடியுது, கவர்மெண்ட் ஆர்டரு எக்ஸ்டென்ஷன் வாங்கின டைமும் முடியுது. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும். மற்ற மாதம் மாதிரி இந்த மாதம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஆகஸ்ட்டோட ஜிஓ முடியறதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வேறு எப்போ வரும்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் இவ்வளோ வேகன்சி அவ்வளோ வேகன்சி இருக்குன்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றின கரெக்டான அப்டேட் வரப்போ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஆடியோ இருக்குது, அதில் என்ன சொல்கிறாங்க, விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. வணக்கம் சார், டிஆர்பி சார், கள்ளக்குறிச்சி. இந்த ரேஷன் ஷாப் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் சார். சும்மா நீங்கள் டைம் சொல்லிட்டு இந்த டைமுக்கு கண்டிப்பாக வந்துடும் சார். இந்த மந்த்தில் போன வீக்கே வரும்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இதில் வந்துடும் சார். இந்த மந்த் ஆகுங்களா, எண்ட் ஆகுங்களா, இல்லை சார் அதுக்கு முன்னாடியே வந்தாலும் வந்துடும் சார். ஆனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக எப்படி பதில் வந்துடும் சார். இந்த டைம் டிலே ஆகாது. சரிங்க சார், ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு 4 ஆடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் காமனாக சொன்ன விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஆகஸ்ட் 31க்குள்ளே வந்துடும், அதுக்கு முன்னாடியே கூட வந்துருங்கிற மாதிரி தான் இந்த ஆடியோ அந்த ஆடியோ எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்துட்டு நான் சொன்ன அந்த ஜிஓ அது ஒன்று தான். ஸோ வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை கண்டிப்பாக விட்டுட்டு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. நிறைய பேர் கமெண்டில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியும் சேர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் இது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட் போடாமல் அடுத்த நோட்டிஃபிகேஷன் விடவும் கூடாது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேகன்சிஸ்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மோஸ்ட்லி நவம்பரில் வந்து நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா அக்டோபரில் வரும். அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு டேட் விடுவாங்க, ஒரு மாதம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு இந்த டிசம்பர் 15 அந்த டிசம்பர் மாதம் தான் எப்பயுமே நமக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட் தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் அந்த ஜாபுக்கான சேல்ஸ்மேன் பேக்கருக்கான இன்டர்வியூ அதுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதம் 15லேருந்து அப்படியே நடக்கும். சேலத்திலலாம் ஒரு 15 நாள் கிட்ட நடந்துச்சு. காலையில் வந்து 8 மணி ஸ்லாட்டில் வந்து இந்த பேக்கருக்கான இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறமேட்டு மதியானம் ஒரு 12 மணி ஸ்லாட் மாதிரி நடக்கும். அதில் வந்து இந்த சேல்ஸ்மேனுக்கான எல்லாமே நடக்கும். ஸோ வந்து எல்லாம் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக என்ன ஏது எவ்வளோ வேகன்சி எந்தெந்த ஊரில் என்னங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிகிறப்ப நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு நம்ம ரிசல்ட்டை வர வைக்க நம்ம என்ன பண்ணணும். ஸோ அடுத்தடுத்து நமக்கு என்ன அப்டேட் கிடைக்குது, நீங்களும் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, நேரில் போய் கேட்குறீங்க, ஜேஆர் ஆஃபீஸில் கேட்குறீங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரிசல்ட் எப்போ வரும் என்னங்கிற எல்லாமே நானும் நம்ம சேனலில் உடனே போடுறேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர நான் போடுறேன். ரிசல்ட் வந்தால் உடனே நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆடியோ இருந்தால் மெயில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.